இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோல பார்க்க போறோங்க. இது லாக் என்னதுன்னா, இயேசுவின் கடைசி இரவு உணவு. இத வந்துங்க லியோனார்டு டா வின்சிங்கிறவரு ஒரு பெரிய ஓவியருங்க. அவர்தான் அழகா இத வந்து என்ன பண்ணியிருக்காரு, இத வரைஞ்சிருக்காரு. ஹலோ, எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பல் இன் யூஎஸ்ஏ. இயேசுவின் கடைசி இரவு உணவு. இத வந்து ஒரு கிச்சன்ல அவங்க அந்த இடத்துல அந்த அந்த ரூம்ல வந்து சுவர் ஓவியமா வரைஞ்சிருக்காரு. சுவத்திலேயே அது அப்படியே சுவத்திலேயே அழகா அப்படியே பதிஞ்சிருக்கு. அத வந்து நம்ம யாருமே உள்ள போனா வந்து இத ஃபிளாஷ் போட்டு எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஃபிளாஷ் போட்டு அதனுடைய எஃபெக்ட் லைட் வெளிச்சம் போய் அந்த கலர்லாம் போயிடணும் அப்படின்னு எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த ஓவியம் ஆனா பாத்தீங்கன்னா அவர் வரைஞ்சது அப்படியே உயிருள்ள ஓட்டமா இருக்குங்க. உயிரோட்டமா தத்ரூபமா இருக்குதுங்க. அதை பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அது அது ஒவ்வொரு ஒவ்வொரு அது 12 சீடர்களை வச்சு அதை ஃபுல்லா வரைஞ்சிருக்காரு அவரு. இயேசுவின் கடைசி இரவு உணவு. இந்த போட்டோலங்க அவரு ஜீசஸ் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, இது இந்த இந்த 12 சீடர்கள்ல இதுலதான் ஒருத்தர் என்னை காட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீடர்களுக்கு முகபாவனை எல்லாம் மாறும் பாருங்க. அத தத்துரூபமா வரைஞ்சிருப்பாருங்க இந்த இந்த லியோனார்டு டா வின்சிங்கிறவரு. தத்ரூபமா ஓவியத்தை வரைஞ்சிருப்பாருங்க. அது வந்து அந்த அவங்க சொன்ன உடனே இவங்கள ஒருவர் என்னை காட்டி கொடுக்க போகிறார்னு சொன்ன உடனே அவ்வளவோட முகபாவனை ஒவ்வொருத்தருடைய பேசும் அப்படியே முகம் மாறுறத பார்த்த தத்துவமா வரைஞ்சிருக்குது நமக்கே பிரமிக்க கூடியதா இருக்கும். அது அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஓவியங்க இது. அவர் வந்து இந்த லியோனார்டோ டா வின்சி வந்து அவரு மோனலிசாவே வரைஞ்சதே இவர் தாங்க. ஃபுல்லா இவர் ரொம்ப இட்டாலியில வந்து ரொம்ப ஃபேமஸ். இவர் உலகமெங்குமே இவரை ஒரு நல்லாவே தெரியும். இவர் ஒரு சிறந்த ஓவியர்னு. இதை பத்தி நம்ம ஃபுல்லா அந்த ஓவியத்தை பத்தி வரும் வீடியோல எங்க ஹஸ்பண்ட் நல்லா தெளிவா சொல்லுவாங்க. இதை பத்தி உங்களுக்கு நல்லா புரியற மாதிரி. இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கதை உங்களுக்கு ஸ்டோரி கேட்கும் போதே நமக்கு உண்மைக்கும் அப்படியே உடம்பே அப்படியே மெய் சிலுத்து போயிருங்க. உண்மைக்கும் அப்படியே நம்மளே மெய் மறந்து நிற்போம் அந்த இடத்துல. அப்படியே ஃபுல்லாவே அங்க உள்ள போன உடனே பின் டிராப் சைலண்ட்ல தான் நாங்கெல்லாம் நின்றுகிட்டு இருந்தோம் உள்ள. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலா இதை பார்ப்போங்க வீடியோல வரும். ஃபுல்லா எங்க ஹஸ்பண்ட் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. போதும் எடுத்துட்டேன்டா. ஆமாம், வால் புல் வரைஞ்சிருக்கு. பக்கத்தில் போய் பாரு. யாருமே இல்லை, ஃப்ளாட்டாக நேராக போ. வா வா, சென்டரில் ஜீசஸ் தெரியுதா? இன்னும் வா, இன்னும் வரலாம். சென்டரில் ஜீசஸ் தெரியுதா? வீடியோ அப்படியே பார்க்குறேன் நான். பெரிய நடுவில் ஆர்ச் மாதிரி இருக்கும். அந்த ஆர்ச்சில் அந்த 3 ஆர்ச்சில் 3 பேரை இயேசுவின் லாஸ்ட் சப்பர், அதாவது கடைசி இரவு ஓவியத்தை நிறைய பேர் வரைஞ்சிருக்காங்க. அது வந்து பைபிளில் இருக்கிற மாதிரி இயேசுடைய கடைசி வார்த்தை, அந்த கடைசி உணவு. அது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மனசில் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நிறைய வரைஞ்சது. அதில் வந்து கிர்லாண்டாயோ அவர் வந்து 3 ஓவியம் வரைஞ்சிருக்காரு. 3 வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி வச்சு, அந்த ரவுண்ட் டேபிளில் அவருடைய 12 சீடர்களும் ஜீசஸும் உட்காந்து சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த ஓவியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓவியத்தில் ஒரு உயிரோட்டம் இல்லாத மாதிரி இருக்குது. அதாவது ஒரு தலைவர் வந்து நாளைக்கு நான் இறக்க போகிறேன், உங்களில் ஒருத்தர் என்னை காட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே
ஒவ்வொருத்தருடைய மனசுல எப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்கணும், எந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கணும், அது வந்து அந்த ஓவியர் வந்து அந்த ஓவியத்தில் பிரதிபலிக்கல. ஜஸ்ட் உட்காந்து என்னமோ நார்மலா நம்ம பேசுற மாதிரி 12 பேர் உட்காந்து அவர் சொல்றதை கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஓவியங்கள் அமைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த ஓவியங்கள் உலக ஆகலை. அதனால தான் லியாண்டோ டா வின்சி வரைஞ்ச ஓவியம் உலக பிரசித்தி பெற்றது. லியோனார்டோ டா வின்சி வரைந்த இந்த கடைசி இரவு ஓவியம் உலக பிரசித்தி பெற்றது. அவர் ஒரு ஓவியர் மட்டுமல்ல, ஒரு விஞ்ஞானி, அவர் ஒரு என்ஜினியர், அவர் ஒரு நிறைய திறமைகள் கொண்டவர். மற்ற ஓவியங்களை கடைசி இரவு ஓவியத்தை விட இவர் வரைந்த ஓவியம்தான் இன்று உலகம் முழுவதும் நிற்கிறது. அவர் இந்த ஓவியத்தை வரையும் போது இயேசுநாதரை மையப்புள்ளியாகவும் அவருடைய சீடர் 12 பேர்களையும் 3 பிரித்து இந்த ஓவியம் வரைந்துள்ளார். இப்போது மையத்தில் உள்ள இயேசுவை பார்க்கும்போது அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லிவிட்டு அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய உருவத்தை ஒரு முக்கோண வடிவில் பார்க்க, அவர் 2 கையும் தலையும் சேர்த்தால் முக்கோண வடிவில் அமைந்திருக்கும். அவருடைய ஓவியத்தை முக பாவங்களை அழகாக அவர் இயேசுநாதர் வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய முகத்தில் வந்து ஒரு அமைதியையும், ஒருவர் வந்து துரோகத்தை அறிவிக்கும் போது அவர் முகம் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு ஒரு அமைதியான முகத்தை, அமைதியான ஓவியத்தை இயேசுநாதரை வரைந்துள்ளார். இயேசுநாதருக்கு பக்கத்தில், அதாவது ஓவியத்தின் வலது பக்கத்தில், இயேசுநாதருக்கு இடது பக்கத்தில், ஓவியத்தின் வலது பக்கத்தில் 3 பேராக பிரித்துள்ளார். அந்த 3 பேர் தாமஸ், ஜேம்ஸ் and பிலிப். இந்த 3 பேரும். இதில் தாமஸ் வந்து எப்பயுமே ஒரு கேள்வி கேட்கும் சந்தேகத்தை விட அவர் முகபானமும், அதுக்கடுத்து ஜேம்ஸ் ஒரு ஆச்சரியத்தோடும், அடுத்து 3வது பிலிப் வந்து 2 கையை மார்பில் வைத்து நானா என்று கேட்பதை போல ஓவியம் வரைந்துள்ளார். இந்த 3 பேருமே நேராக, அதிலும் பிலிப் வந்து அவருடைய இருக்கை விட்டு எழுந்து வந்து இயேசுநாதரை பார்த்து நானா என்று கேட்பது போல ஓவியங்களும் 3 பேரும் அழகாக இந்த ஓவியத்தை அவர் வரைந்துள்ளார். 3 பேரின் முக பாவமும் அவர்களுடைய உடல் பாடி லாங்குவேஜும் வித்தியாசமாக அவர் வரைந்துள்ளார். அதற்கு அடுத்து 3 பேர் மேத்யூ, யூதா, தாடிஸ் மற்றும் சைமன். இந்த 3 பேரையும் பார்த்தால் அதில் மேத்யூ கையை 2ஐயும் இயேசுநாதரின் பக்கம் காண்பித்து அவர் முகத்தை மற்ற அந்த 3 குழுவினரிடம் திருப்பிக் கொண்டு அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீர்களா என்றது போல் கையை காமிச்சு அவரோட பாவத்தை சேவித்துள்ளார். அதில் இறுதியாக உள்ள சைமன் கையை 2ஐயும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது போலவும், யூதா தாடிஸ் அவர் 2ஐயும் ஒரு ஆச்சரியத்தோடு பார்ப்பது போலவும் அமைந்துள்ளார். இந்த 3 பேர் ஓவியமும் அவர்களுடைய உடல் பாகம், பாடி லாங்குவேஜை பாருங்கள், அழகாக தெரியும். மேத்யூடைய பாடி லாங்குவேஜும் இறுதியில் உள்ள சைமனுடைய பாடி லாங்குவேஜும் அவருடைய சொல்வத்தை ஆச்சரியத்தை உண்டு பண்ற அளவிற்கு அவர் லியோனார்டோ வரைந்துள்ளார் ஓவியத்தை. இந்த மாதிரி எந்த ஒரு ஓவியனும் இயேசுவினுடைய இறுதி உணவை பற்றி வரையவில்லை. எவ்வளவோ ஓவியங்கள் வரைந்தாலும் இந்த ஓவியம் உலகத்தில் பிரசித்தி பெற்றது போல எந்த ஒரு இறுதி ஓவியமும் வரையப்படவில்லை. இது வந்து ஓவியத்தின் வலது பக்கத்தில் 3 பேர் உள்ள குழு. அடுத்து நமது ஓவியத்தின் இடது பக்கம், அதாவது இயேசுநாதரின் வலது பக்கத்தில் பார்த்தார், அவர் 3 பேர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்துள்ளார். அந்த 3 பேர் வந்து பார்த்திலோமி, அவருக்கு அடுத்து ஜேம்ஸ், அவருக்கு அடுத்து ஆண்ட்ரூ. இந்த 3 பேரையும் ஓவியத்தின் இடது பக்கம் 3ஆக பிரித்துள்ளார். அவர்கள் 3 பேருடைய உடற்பாகம் பற்றி கவனித்தால் அவர்களுடைய அமைப்பு, பேச்சு, 3 பேரும் இயேசுநாதரை பார்த்து கேட்பது போல் தெரியும். அதிலும் ஆண்ட்ரூடைய கையை பார்த்தால் ஐயோ நான் இல்லை அப்படி 2 கையை உயர்த்தி கேட்பது போலவும், ஜேம்ஸ் அண்ட் அவர் 2 பேருமே சிறிது எந்திரித்து நின்று இயேசுநாதரை பார்ப்பது போலவும் அவர்களுடைய 3 பேருடைய முக அமைப்பு, அவர்களுடைய உடல் பாகம் வெறு அழகாக வர்ணம் தீட்டியுள்ளார். அடுத்து 3வது கடைசி பகுதி, கடைசி 3 பேர். கடைசி 3 பேரை பார்த்தால் அவர்கள் வந்து ஜூடாஸ், பீட்டர் அண்ட் ஜான். இதில் 3 பேரில் ஜூடாஸ் தான் காட்டி கொடுக்க போகிறவர் என்று அனைவருக்கும் தெரியும். இப்போது அவர்கள் ஓவியத்தை பார்த்தால் ஜூடாஸ்
சிறிது அவருடைய உயரம் சிறிது குறைந்து இருப்பது போல தெரியும். அதாவது அவர் தன்னுடைய தலையை மறைத்திருக்கிற மாதிரி உடம்பை குறைத்து மற்றவருடைய தலையின் உயரம் அவருடைய தலையின் உயரம் குறைவாக இந்த ஓவியத்தில் காமிக்கப்பட்டுள்ளது. அதோடு ஜூடாஸ் தன்னுடைய கையில் ஒரு பணப்பையை எடுப்பது போல அந்த ஓவியத்தில் காட்டி கொடுப்பது. அவர்தான் இயேசுநாதரை 30 வெள்ளி பணத்திற்காக காட்டி கொடுத்தவர். அந்த அந்த பணமும் அந்த ஓவியத்தில் அவர் ஒரு பணப்பையை எடுப்பது போல ஒரு காமிக்கப்பட்டு உள்ளது. ஸோ இந்த மூன்றுமே சேர்ந்து அந்த மூவரில் ஜூடாஸ் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் 12 பேரில் 11 பேருடைய தலைகள் ஒரே உயரத்தில் இருக்கும். ஜூடாஸ் தலையில் மட்டும் சிறிது உயரம் கம்மியாகவும் அவர் ஒரு பணப்பையை கையில் வைத்திருந்தது போலவும் அவருடைய முகம் சிறிது நிறம் கம்மியாக மற்றவரோட கொஞ்சம் நிறம் கம்மியாக சித்தரிக்க வரையப்பட்டு அவருடைய ஃபேஸை பாரு மற்றவங்களோட ஆச்சரியமும், ஆனால் அவருக்கு அந்த ஆச்சரியம் உடைய முகம் இல்லை. இந்த மாதிரி ஓவியத்தை லியாண்டோ வரைந்தது மிகவும் மிகவும் ஆச்சரியம். மற்றும் நீங்கள் ஜூடாஸின் உடைய படத்தின் பக்கத்தில் அவர் உப்பை தட்டிவிட்டது போல ஒரு ஓவியத்தை வரைந்துள்ளார். உப்பு என்பது அதுவுடைய சிம்பாலிக்காக துரோகம் பண்றக்கூடிய அறிகுறியாகவும் சிலர் ஓவிய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டார்கள். இதில் அந்த 3வது இருக்கும்போது ஜான் பார்த்தால் ரொம்ப சோகமாக இயேசுநாதர் பக்கத்தில் அமர்ந்து அவர் சொன்னவுடன் அவர் முகத்தில் சோகத்தையும், பீட்டர் இயேசுவை பார்க்கும்போது அனைவருமே இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள். ஆனால் ஜூடாஸ் மட்டும் தலையை குனிந்து காமிக்கிறார். இந்த ஓவியத்தின் அமைப்பை லியாண்டோ வரைந்தது மிக மிக ஆச்சரியமூட்டு வகையில். நான் இப்போ உங்களுக்கு கூறியது ஒரு சிறு துளி. நாங்கள் இந்த ஓவியத்தை பார்க்க சென்றபோது அது எங்களுடைய கைடு விரிவித்த விதம் ரொம்ப நன்றாக இருந்தது. எங்களால் அந்த முழு வீடியோ போட்டால் ரொம்ப நேரமாகும். ஆனால் அவர் சொன்ன விதம், இந்த ஓவியத்தை நான் இதற்கு முன்னர் பல முறை பார்த்துருக்கிறேன். நான் கேத்தலிக் ஸ்கூலில் தான் நான் படித்ததெல்லாம் என்னுடைய ஸ்கூல் பூராமே கேத்தலிக் ஸ்கூலில் தான் படித்தேன். இந்த ஓவியத்தை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஸ்கூல்லையும் மற்ற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும். ஆனால் இந்த அளவுக்கு இந்த ஓவியத்தை பற்றி நான் புரிஞ்சுக்கல. ஏதோ இந்த ஓவியம் இருக்குது அவ்வளோதான் தெரியும். ஆனால் அங்கே போய் நாங்கள் பார்த்தம்போது தான் அந்த ஓவியத்தோடைய உயிரூட்டமும் இதுவும் எங்கள் மனசில் ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. அதோட இந்த ஓவியத்தை அவர் ட்ரை பெயிண்ட்ன்ற முறையில் அவர் லியாண்டோ வரைஞ்சிருக்கார். அது இந்த ஓவியம் வரைஞ்சது இது ஒரு சுவர் ஓவியம். அந்த ஒரு வாலில் இந்த ஓவியத்தை, அதாவது அங்கே ஒரு டைனிங் ஹால் மாதிரி இருந்ததாகவும் அந்த டைனிங் ஹாலுடைய வாலில் இந்த ஓவியம் அவர் வரைஞ்சதாகவும் சொல்கிறாங்க. இந்த ஓவியம் அந்த வால் பின்னாடி ரிஃப்ராக்டிவ் அடுப்பு அந்த மாதிரி இருந்ததில் இந்த ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 1500, அதாவது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைந்தப்பட்ட ஓவியம் இன்னும் இருக்கு. ஆனால் இந்த ஓவியம் இப்போ தான் கொஞ்சம் ரெனோவேஷன் கொஞ்சம் டச் அப் பண்ணாங்க. ஏன்னா இந்த ஓவியம் ஒரு ரிஃப்ராக்டிவ் ஒரு பின்னாடி அடுப்பு இருக்கிறனால இந்த ஓவியம் கண்டினியூஸாக அந்த ஹீட்னால கொஞ்சம் டேமேஜ் ஆனதும், அதோட இந்த ரூமுக்கு வரக்கூடிய கேட்டு பார்த்தீங்கன்னா அது திறந்தோன்னே அதோடைய சன் ஒளி நேராக இயேசுநாதர் முகத்தில் படுற மாதிரி தான் அந்த ஷேடோஸ்லாம் வரும் கேட்டை திறந்த உடனே. அதனாலையும் அந்த ஓவியம் கொஞ்சம் சிதைஞ்சதாகவும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஓவியத்தை இவங்க டச் பண்ணியிருக்காங்க. அது வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இது உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஒரு உண்மை இடம். அந்த ஹாலுக்குள்ளே போன உடனேயே உங்களுடைய என்ன சொல்கிறது, அதை சொல்லவே முடியாது. அந்த ஓவியத்தை நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா, நானும் என் மனைவி இந்த ஓவியத்தை நேராக பார்த்து அதில் அப்படி மெய்மறந்து நின்னோம். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் குரூப்பாக தான் விட்டாங்க. கொஞ்சம் ஓவியத்தை பார்த்தோம், வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுடைய கைடு நிறைய அந்த ஓவியத்தை பற்றி ஹிஸ்ட்ரி, அந்த ஓவியத்தோட என்னென்ன ரெனோவேஷன் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, யார் இதை பற்றி நிறைய சொன்னாங்க. அதையும் நாங்கள் கேட்டோம். ஆனால் வாழ்க்கையில் நாங்கள் மறக்க முடியாது. மிலன் போனும்போது இந்த ஓவியத்தை பார்த்ததும் அந்த இடத்த பார்த்து அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்னாலுமே அது மனசில் நீங்காத ஒரு நினைவாக பதிஞ்சு போச்சு எங்களுக்கு. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
இது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், நான் என் மனைவியும். எங்களோட கைடு பேசுனதோடைய ஒரு சிறு பகுதியை இதோட அட்டாச் பண்ணியிருக்கோம் உங்கள் பார்வைக்கு. So interesting. His mouth in this way. It's just I don't know. Yes. Right. Yes, Exactly as we do. This is the point. Leonardo, I could say, control. He's able to know how our muscles, our face, our eyes, our body act depending on our emotion, the physiognomy. Okay. Any question, curiosity that I can use to drive my explanation? Something that you heard? I don't know. It's good. If you have curiosity, something that you would nothing. So, so in this case, I show you just to make you understand the difference. I told you this Last Supper was disruptive, changed completely the story of the art. I can show you this other Last Supper painted 10 years before by a giant Italian painter, Domenico Ghirlandaio, that painted it in a convent in the refectory. Similar situation. Today it's a museum, the Museum of San Marco in Florence. For sure Leonardo knew it, but it was how the Last Supper were painted by the majority of the painters. And so immediately you can see we have the apostles seated as single people, right? They are not, we have single people, quite still, no interaction, no groups of people that are actually. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. இது எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கதை ரொம்ப நல்லா எங்கேயுமே நம்ம அது பார்த்துருப்போம், பட் ரேராக தான் இதை நம்ம கேட்டிருப்போம். ரொம்ப அரிதாக தான் நம்ம இந்த கதையை நம்ம கேட்டிருப்போம். ஸோ இந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் மதுரை கப்பல் யூஎஸ்ஏக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks a lot.